வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எக் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். அதில் கடாயை வச்சதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கிங்க. அப்புறம் வந்து கடுகு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லைன்னா வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் இதாகிடும். ஸோ அதனால் வந்து இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இப்போ எடுத்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் நல்லா பச்சை மிளகாய் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியத்தை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இதாக இருக்கும். லைட்டாக நல்லா ஆனியன் போட்டது பிறகு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிட்டுருங்க. ஆனியன் வந்து லைட் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நல்லா ஆனியன் வதக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அது வதக்கிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஃப்ரை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முட்டையை இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா பண்ணிட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆகும். அதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக போயிடக்கூடாது. நம்ம அப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு காரத்துக்காக. உங்களுக்கு பச்சை மிளகாயே போதும்னா ஓகே, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் காரம் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா லைட்டாக மட்டும் நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அதிகமாக வைக்க வேண்டாம். நல்லா வணக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து ரைஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரைஸ் போட்டு கலக்கிறது மட்டும்தான். ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து அந்த மிதமான சூட்லேயே வந்து நீங்கள் லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்போட ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து கிளறிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மாறும். நல்லா மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூடாகவே நீங்கள் வந்து அதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.